டைரெக்டாக அமௌண்ட் இங்கே இன்செர்ட் பண்ணோம்னா போதும். அமௌண்ட் போட்டு முடிச்சோன்னே ஏதோ ஒரு கீ ப்ரெஸ் பண்ணோம்னா போட்ட அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பால் வந்துடும். என்னோட பேர் பாலமுருகன். என்னோட ஊர் வந்து நாமக்கல் மாவட்டம் காலப்பனையன்பட்டி கிராமம். நான் வந்து தானியங்கி பால் வழங்கும் இயந்திரம் தயாரிச்சிருக்கிறேன். அதை பற்றி பார்க்கலாம். வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். என் காலேஜில் வந்து அரியர் இருந்துச்சுன்னா அது பிளேஸ்மெண்ட் வந்து என் காலேஜில் அனுப்பல. பட் எனக்கு வந்து புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. யூடியூப்ல வந்து ஒன்லி இன் ஜப்பான் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து வெண்டிங் மிஷின் பற்றி நிறைய போட்டிருந்தாங்க. அந்த வெண்டிங் மிஷின் கான்செப்ட் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது இங்கே கொண்டு வந்தேன். இப்போ எந்த பொருளுக்கு பண்ணலாம்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஐடியா கிடையாது. இப்போ நம்ம விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாலும் மாடெல்லாம் காட்டில் இருந்துச்சு. சரி, நம்ம சொந்த பாலை வந்து டைரெக்டாக மக்களுக்கு வித்தரலாம். ஏன்னா அந்த டைம்ல வந்து பாலுக்கான சரியான ரேட் கிடைக்கல. கம்பெனில வந்து ரொம்ப கம்மியான ரேட் தான் வந்துச்சு. நம்ம டைரெக்டாக மக்களுக்கு தரும்போது நல்ல ரேட்டும் கிடைக்கும். நம்ம இது ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்டிங் மிஷின் பண்ணலான்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு அப்பாட்ட சொன்னேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் பால் சேல்ஸ் பண்ணி எவ்வளோ மிஷின் செய்வானா, நீ ஆள் வச்சு ஊற்றிருப்போம் இல்லை சென்டர் கம்பெனிக்கு ஊற்றிருப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னோட ஐடியா வந்து சொல்லவும் சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நீ தைரியமாக பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் சித்தப்பா ஒர்க் ஷாப் வச்சிருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நம்ம பால் கொண்டு வந்து ஃபில் பண்ணி வச்சு போயிட்டோம்னா போதும். வர மக்கள் டைரெக்டாக அவங்களே அமௌண்ட் காசு 10 ரூபாய் 20 ரூபா நோட் போட்டு பிடிச்சிக்கலாம். ரெகுலராக வாங்குறவங்க கார்டு வச்சிருக்காங்க. அந்த கார்டை மிஷின்லேயே காட்டி பால் பிடிச்சிட்டு போயிடலாம். இப்போ பண்ணுற மிஷின்லாம் யூபிஐ பேமெண்ட்ல கொண்டு வந்துருக்கோம். இப்போ இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுது நம்ம கிட்ட காட்டுறேன். இந்த மிஷின் வந்து டைரெக்டாக நம்ம அமௌண்ட் போட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கு. இந்த கார்டு வச்சு பால் பிடிச்சிக்கலாம். இந்த கார்டு இங்கேயே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் போடுறவங்க டைரெக்டாக அமௌண்ட் இங்கே இன்செர்ட் பண்ணோம்னா போதும். அமௌண்ட் உள்ளே எடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் இங்கே கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லி இங்கே டிஸ்பிளேல வந்துடும். நமக்கு அடுத்த அமௌண்ட் வேணாலும் நம்ம கண்டினியூஸாக போடலாம். டோட்டலாக 30 ரூபா போட்டிருக்கோன்னு சொல்லி வந்துருச்சு. அமௌண்ட் போட்டு முடிச்சோன்னே ஏதோ ஒரு கீ ப்ரெஸ் பண்ணோம்னா போட்ட அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பால் வந்துடும். இந்த மாதிரி கலர் நோட்டு அது மாதிரி எது போட்டாலுமே நோட் உள்ளே எடுத்துக்காது, வெளியே ரிட்டர்ன் வந்துடும். இந்த கார்டோட பேலன்ஸ் வந்து 0ல இருக்கு. புது கார்டு இது. கார்டு ரீட் ஆகணும்னா நம்ம இந்த எக்ஸிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு கார்டு ரீடர்ல கார்டு டேப் பண்ணோம்னா கார்டு அக்கௌண்ட் நம்பர் பேலன்ஸ் வந்து டிஸ்பிளேல நமக்கு வந்துடும். கார்டு நம்பர் வந்து 127, பேலன்ஸ் வந்து 0 இருக்கு. எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னா அமௌண்ட் வந்து டைரக்டா கேஷ் மிஷின்ல போட்டலாம். அமௌண்ட் உள்ள கிரெடிட் ஆனோடனே எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோ நமக்கு டிஸ்பிளேல வந்துடும். அடுத்து எந்த கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுமோ அந்த கார்டு வந்து சென்சார்ல காட்டணும். கார்டு ரீடர் இடத்துல எக்ஸிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ 0 பேலன்ஸ் இருந்ததுல 200 ரூபாய் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அக்கௌண்ட்ல இருந்து நம்ம எவ்வளோ வேணாலும் பால் பிடிச்சிக்கலாம். பிடிக்கிற அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிட்டே போகும். அமௌண்ட் கம்மியாகும் போது அவங்களே பார்த்துட்டு திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பால் இப்போ பிடிச்சி செக் பண்ணி பார்க்கலாம். அக்கௌண்ட்ல 200 ரூபாய் இருக்கு. 30 ரூபாய்க்கு பால் வேணும்னா 30 ப்ரெஸ் பண்ணோன்னா 30 ரூபாய்க்கு பால் வந்துடும். அக்கௌண்ட்ல அமௌண்ட் மைனஸ் ஆயிருக்கு. இந்த மிஷின்ல வந்து நம்ம கலர் நோட்டு இல்லைன்னா அந்த நோட்டு ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறது இல்லைன்னா பேப்பர் இது மாதிரி எது வச்சாலுமே உள்ள எடுத்துக்காது, ரிட்டர்ன் வெளியில வந்துடும். நம்ம ஒரு டெமோ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேப்பர் இங்கே வைக்கிறேன், வெளியில வந்துடும், அக்செப்டே ஆகாது, உள்ள போகாது நமக்கு. இதே நான் இப்போ அமௌண்ட் வச்சேன்னா உள்ள எடுத்துக்கும். அதே மாதிரி நோட் ரொம்ப டேமேஜ் இருந்தாலும் ரிட்டர்ன் வெளியில வந்துடும். ஃபேக் நோட் இருந்து ரிட்டர்ன் வெளியில வந்துடும். இந்த மிஷின்ல வந்து டைரக்டா நம்ம ஃபர்ஸ்ட் செய்யும் போது கார்டு வச்சு பால் பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு கார்டுக்கு இங்கே ரீசார்ஜ் பண்ண மாதிரி பிக்சர் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறமேட்டு மக்கள் வந்து எனக்கு டைரக்ட் கார்டு என்னால் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு காசு போட்டு பிடிக்கிற மாதிரி வேணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதனால அவங்களுக்காக அமௌண்ட் போட்டு பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்தோம். அமௌண்ட் வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் வச்ச மிஷினில் நிறைய ரிஜெக்ஷன் இருந்துச்சு. அதை சால்வ் பண்ணுறதுக்காக ரிஜெக்ட் ஆகிற நோட்டில் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கான ப்ரோக்ராம் திரும்ப மாற்றிட்டு அக்செப்டன்ஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இப்போ மாற்றிருக்கோம். இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லா நோட்டுமே எடுத்துக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பில்லிங் வேணாலும் நமக்கு பில்லிங் இதே மிஷினில் வர மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மிஷினுக்குமே இந்த மாதிரி பேட்டரிஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லித்தியம் பேட்டரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்.
அங்கேயே பேட்டரி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு அதுல டைரக்டா கனெக்ஷன் பண்ண மாதிரி மிஷின் பண்ணி தந்துட்டு இருக்கோம். இங்க இருக்க கேஷ் மிஷின் வந்து அந்த பழைய மிஷினோட அப்டேட்டட் வெர்ஷன். இதுல வந்து உங்களுக்கு காசோட அக்செப்டன்ஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதை அப்டேட் பண்றதுக்காக ஏற்கனவே மிஷின் வாங்கிட்டு போனவங்க கிட்ட இருந்து ரிஜெக்ட் ஆகிற நோட்ஸோட சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் மாற்றிருக்கோம். இதில் வந்து மற்ற எல்லா மிஷினோட அக்செப்டன்ஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மில்க்குக்கு பொறுத்த வரையும் ஒரு டெய்லியும் மக்கள் வரும்போது நோட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அடுத்த நாள் கஸ்டமர் வரமாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் இருந்துச்சு. அதுக்காக அந்த மாதிரி மாற்றிருக்கும் இந்த மிஷின் எல்லாமே. இந்த லாக் ரிமூவ் பண்ணி நம்ம கலெக்ட் ஆகிற நோட் வந்து எடுத்துக்கலாம். இங்கே இதோட கெப்பாசிட்டி வந்து 600 நோட் ஸ்டோர் ஆகிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ வந்து அதிகமாக எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணி பால் பிடிச்சி போகிற மாதிரி அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. கூகுள் பே, ஃபோன்பே அது மாதிரி நமக்கு ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பால் பிடிச்சி போகணும், அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி தர முடியும்னு நிறைய கேட்டாங்க. இப்போ அதில் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி ஒரு மிஷின் பண்ணியிருக்கோம். அந்த மிஷின் வந்து இங்கே இருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். இதில் நிறைய ஃபியூச்சர்ஸை மாற்றிருக்கோம். இதில் வந்து முக்கியமாக இங்கே கீப்பேரில் மாற்றிருக்கோம். கீப்பேர்ல வந்து அந்த மிஷின்ல எக்ஸிட் அது மாதிரி இருக்கும். இதுல வந்து தனித்தனி ஆப்ஷன் தந்துட்டோம். கேஷ் பட்டன் அழுத்திட்டு நம்ம கேஷ் இன்செர்ட் பண்ணோம். கார்டு ரீட் ஆகணும், இங்கே தனியாக கார்டுன்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். யூபிஐ அமௌண்ட் நம்ம கிரெடிட் பண்ணால் யூபிஐ இங்கே வந்துடும். சப்போஸ் ராங்காக கிளிக் பண்ணால் எக்ஸிட் எழுதுனா வெளியில் வந்துடும் எல்லாத்துல இருந்துமே. இந்த இடத்துல வந்து நம்ம கியூஆர் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக பிளேஸ் தந்துருக்கோம். இப்போ என்னோட அக்கௌண்ட் இதில் லிங்க் பண்ணியிருக்கேன், ஒரு டெமோ பார்ப்போம். இங்கே இது வந்து என்னோட அக்கௌண்ட், இந்த மிஷினில் இப்போ லிங்க் ஆகிருக்க அக்கௌண்ட்டு. பே பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே யூபிஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அந்த அமௌண்ட் பே பண்ணோம்னா நம்ம போட்ட அமௌண்ட் இங்கே கிரெடிட் வந்துடும். இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு பால் எடுக்கணும்னா கீ 1 ப்ரெஸ் பண்ணோம்னா போட்ட அமௌண்ட்டுக்கு இங்கே பால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எது ட்ரை ரன் ஆகி எரரில் வந்து கவுண்ட் ஆகிடுது. அதே மாதிரி இந்த மிஷினில் இந்த மாதிரி டேக்ஸ் தந்துடுவோம். கார்டு இது கார்டு மாதிரி தான் ஒர்க் ஆகும். கார்டு பட்டன் அழுத்திட்டு நம்ம இந்த டேக் எங்கே காட்டினாலும் நம்மளுக்கு ரீட் ஆகி கார்டு நம்பர் அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்துடும். இல்லை இந்த மாதிரி நார்மல் கார்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் வந்து நம்ம பால் பிடிக்கிற டேட்டா வந்து நம்ம கூகுள் ஷீட்டில் ரைட் ஆயிரும். நம்ம எங்கே இருந்தாலுமே மானிட்டர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டேட்டாவையுமே. ஒரு டெமோ பார்ப்போம். கார்டு நம்பர் 50 350 யூஸ் பண்ணி பால் பிடிக்கிற 10 ரூபாய்க்கு. இங்கே பால் வந்தோடனே இதோட டேட்டாஸ் எல்லாமே நமக்கு இங்கே ஷீட்லேயே ரைட் ஆயிரும். இங்கே மேலே இப்போ கார்டு நம்பர் 50, அதோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பழைய பேலன்ஸ், இப்போ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ பால் பிடிச்சிருக்கேன், எவ்வளோ பால் இன்னும் போயிட்டு இருக்கு, அது மாதிரி எல்லா டேட்டாவும் நமக்கு கூகுள் ஷீட்டுக்கு வந்துடும். நம்ம எங்கே இருந்தாலும் மானிட்டர் பண்ணிக்கலாம். பால் தீர்ந்தவொன்னா நம்ம திரும்ப ரீஃபில்லும் பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு இந்த மாதிரி கூகுள் ஷீட்டில் ரைட் ஆகிற மாதிரி மிஷின் ஒன்று வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த ஷீட் ரிப்போர்ட்டில் வந்து நமக்கு ஒவ்வொரு நாள் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவங்க லோனுக்கு அப்ளை பண்ணவும் அவங்களுக்கு லோன் கொஞ்சம் ஈஸியாக சேங்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் வந்து அவங்களுக்கு எத்தனை லிட்டர் பால் சேல்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது, எல்லாமே பேங்க்லேயே மானிட்டர் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக ப்ராசஸ் ஆகும். ஒரு வாங்குற கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தரோம். ஒவ்வொருத்தரோட தேவை என்ன நம்ம முதல்ல கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி தந்துட்டோம். இப்போ ஒரு சிலர் வந்து நாங்கள் ஏற்கனவே கடை வச்சிருக்கோம், எங்களுக்கு வந்து பால் மட்டும் அளவு மட்டும் கரெக்டாக வந்தால் போதும், எவ்வளோ லிட்டர் சேல்ஸ் பண்ண ரிப்போர்ட் வந்தால் போதும், ஏன்னா ஆள் அங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு காசு போட்டு பிடிக்க தேவையில்ல, கார்டு சிஸ்டம் தேவையில்லைன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி மிஷின் பண்ணி தந்துருக்கோம். சிலர் வந்து எனக்கு ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக வேணும், நாங்கள் பால் ஃபில் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம், திரும்ப க்ளீன் பண்ண மட்டும்தான் வருவான்னு கேட்டுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் பண்ணி தந்துருக்கோம். கூலிங்கில் கேட்கறவங்க கூலிங் மாடல் பண்ணி தந்துருக்கோம். அது இல்லாமல் இப்போ வந்து மொபைல் டைப் கேட்குறாங்க, ஆம்னியில் ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி, 3 வீலர் ஆட்டோவில் வச்சு ரன் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி தந்துருக்கோம். ஏற்கனவே மிஷின் வாங்கிட்டு வேற இடத்துல வாங்கி சப்போஸ் அந்த மிஷின் நல்லா ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அதை மாடிஃபிகேஷன் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி மிஷின் ஒர்க் பண்ணி தந்துருக்கோம். இந்த போட்டோவில் பார்த்துட்டு இருக்கிற மிஷின் வந்து பேசிக் மாடல். இதில் வந்து நமக்கு பால் அளவு மட்டும் தான் கரெக்டாக வரும். அதே மாதிரி நமக்கு எத்தனை லிட்டர் சேல்ஸ் ஆயிருக்கு நம்ம ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஆந்திராவில் வந்து ஒருத்தங்க வேற ஒரு கம்பெனியில் மிஷின் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த மிஷினில் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. சர்வீஸ் கொஞ்சம் ரெகுலராக கரெக்டாக பண்ணாதனால நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணாங்க. அது அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணி தந்திருந்தோம். இது அவங்க வாங்கிட்டு இது ஒர்க்கிங் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தது இதே மிஷின்லேயே வந்து கார்டு சிஸ்டமோட ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல கார்டு டேப் பண்ணோம்னா அக்கௌண்ட் கார்டு யூஸ் பண்ணி பால் பிடிக்கிற மாதிரி அவங்க மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இது வந்து ஏற்கனவே இருந்த மிஷின்லேயே அவங்க நம்மளோட பேனல் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பால் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவாசல் வந்து ஏற்கனவே பால் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வந்து கான்டாக்ட் பண்ணாரு. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பால் சேல்ஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஓப்பன் வச்சிருந்தாங்க. இந்த சைஸ்க்கு மட்டும் எனக்கு மிஷின் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷின் 24 இன்ச்சு நீளம் 24 இன்ச்சு அகலம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷின் மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு மிஷின் வந்துருக்கோம். இந்த மிஷின் வந்து காயின் போட்டு கூட பால் பிடிச்சிக்கலாம், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துருக்கோம்.
பால் உள்ள வச்சுட்டு இந்த டோர் க்ளோஸ், வெளியில இருக்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க. இப்போ ஏற்கனவே பால் சேல்ஸ் பண்றவங்க சின்னதாக மளிகை கடை மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு வந்து பால் அளவு மட்டும் வந்தா போதும், நான் ஏன்னா அங்கே எப்பயுமே ஆள் ஒருத்தங்க இருக்கணும், காசெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சின்னதாக பால் அளவு கரெக்டாக வரும், ப்ளஸ் அக்கௌண்ட் டேட்டா வந்துடும். இந்த மாதிரி மிஷின் பண்ணி தந்திருக்கோம். இதோட ரேட் வந்து 30,000 ரூபாய் வரும். ஒரு சிலர் வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மிஷின் இதோட ரேட் வந்து 85,000 ரூபாய் வரும். பேட்டரி சேர்த்துனா அது தனி காஸ்ட் வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த வெண்டிங் மிஷின் வந்து நம்ம 2 விதமா பால் சேல்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பால் கூலிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து கூலிங் இல்லாமல் சேல்ஸ் பண்ணலாம். கூலிங் இல்லாத மிஷினில் வந்து நம்ம பால் 3 மணி நேரம் தான் வச்சிருக்க முடியும், ஏன்னா கறந்த பால் அவ்வளோ நேரம் தான் நல்லா இருக்கும். இதே கூலிங் மிஷினாக இருந்தால் நம்ம காலையில் ஊற்றுற பால் வந்து நைட் வரையுமே நல்லா இருக்கும். கூலிங் மிஷின் வந்து 100 லிட்டர், மினிமம் 100 லிட்டர்லேருந்து மேக்ஸிமம் 300 லிட்டர் வரை பண்ணி தந்துட்டு இருக்கோம். 100 லிட்டர் மிஷின் வந்து உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரும். இதே 300 லிட்டர் வந்து 2,75,000 ரூபாய் வரும். கூலிங் மிஷின் வந்து நம்ம காலையில் ஊற்றுற பால் வந்து நைட் வரையுமே சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதில் அஜிடேட்டர் ஒன்று இருக்கும், பால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ தான் பாலோட டெம்பரேச்சர் வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும், ஃபேட்டும் ஒரு இடத்துல படியாமல் கலக்கிக்கிட்டே இருக்கும் பால். இப்போ இந்த மிஷின் வந்து பால் மட்டும் தான் சேல்ஸ் பண்ண முடியும்னு கிடையாது. இதில் நம்ம ஆயில் ஐட்டம் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். ஒரே மிஷின் ஒரே இதுல 2 பசும்பால் எரும்பால் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி சோப் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கவங்க அந்த ஆயில் யூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். பாதாம் பால் அந்த மாதிரி பொருள் வச்சு நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் சாலிடா இருக்கிற பொருளையும் நம்ம பம்ப் மூலியமா சக் பண்ணி அதையும் சேல்ஸ் பண்ண ஒரு பம்ப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்துட்டு நிறைய பேர் அரிசி மாவு சேல்ஸ் பண்றதுக்கு இந்த மிஷின் செட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பால் சேல்ஸ் பண்ணி முடிச்ச உடனே நம்ம அந்த பைப் லைன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆகணும். நம்ம கேனை ரிமூவ் பண்ணிட்டு சுடுதண்ணி வச்சுட்டு அந்த டியூப் வழியும் கிளீனிங்க்கு தனியாக கார்டு இருக்கு. அந்த கார்டு காட்டினோம்னா பம்ப் கண்டினியூஸாக ரன் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹாட் வாட்டர் வந்து நமக்கு இங்கே உள்ள பம்ப் மூலியமா ரன் ஆகி வெளியில வந்துடும். அது மாதிரி பம்ப் கிளீன் ஆகும். அதே மாதிரி நம்ம வாரத்துக்கு 2 டைம் வந்து காஸ்டிக் சோடா வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பம்ப் பண்ணி வெளியில எடுத்து கிளீன் பண்ணணும் பைப் லைன் ஃபுல்லாவே. இதுவரை 25 மிஷின் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிஷினுக்கு வந்து 1 வருஷம் வாரண்டி தந்துருக்கோம். ஏதோ பிரச்சனை நம்ம டேரக்டா அங்கேயே போய் சால்வ் பண்ணி தந்துருவோம். மேக்ஸிமம் எந்த கம்ப்ளைண்ட் வராது. மில்க்கு நம்ம ஏன்னா மில்க்கு பொறுத்து நம்ம காலையில சாயந்தரம் கண்டிப்பா ரன் பண்ணி ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியில பண்ணி தான் மிஷின் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஃபார்ம் வச்சு அதிலே கை விட்டவங்களா ஃபோன் பண்ணி இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை கை விட்டுறாதீங்க, கண்டினியூஸா பண்ணுங்க, ஏன்னா நாங்க இதுக்கு மாதிரி பண்ண வச்சிருந்தோம், பாலுக்கு சரியான ரேட் கிடைக்காதனால பண்ண எடுத்துட்டோம், இது நீங்க பண்ணீங்கன்னா நிறைய பேர் பண்ண வச்சு பால் சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஏன்னா பாலுக்கு உண்டான ரேட் வந்து அவங்களே கரெக்டான ரேட்டு விற்க முடியுது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ ஜெர்மனில் வந்து கால் பண்ணி பேசினாரு, இந்த மாதிரி மிஷின் நான் இங்கே பால் பிடிச்சிட்டு இருக்கேன், நம்ம ஊர்ல இந்த மாதிரி மிஷின் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம்.